படம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஃபீலை விட ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லாரும் இந்து மதத்தை பற்றி பேசுகிற மாதிரி குலசாமி எல்லாம் கும்பிடுங்க அப்படின்னு பற்றி பேசியிருந்தாரு. ஸோ குலசாமி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பப்போ சாமி வந்து ஞாபகப்படுத்தும், என்னை மறந்துட்டீங்க, என்னை வந்து என்ன சொல்றது, தூங்கும்போது எழுப்பிக்கிட்டே இருக்கும், என்னை வந்து கும்பிடுங்க, என்னை மறந்துட்டீங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இதுலேயே ஒரு சீக்வன்ஸ் தான். ஆனால் குலசாமி அப்படிங்கிறத வந்து இதில் ஃபர்ஸ்ட் அப்படியே சொல்ல மாட்டாங்க. ஓப்பனிங்கில் ஒரு சின்ன பையன் கேட்பான், இந்த இடத்துல எதுக்கு மறைஞ்சு போனார் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ அதுல இருந்து கதை ஆரம்பிக்கும். ஆனா இது வந்து பார்ட் 2 கிடையாது. இது வந்து காந்தாரா எப்படி இங்க வந்தது அப்படிங்கிறதுக்கான இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்லலாம். ஸோ பாகுபலி எடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரிதான் இது வந்து காந்தாராவுடைய இதுதான் ஒண்ணு, இதுதான் சாப்டர் 1. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து சாப்டர் 2. ஸோ இதுல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து காந்தாரா எப்படி இங்க வந்தது, ஒரு ராஜாவுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ஈஸ்வர லிங்கமோ ஈஸ்வர பூந்தோட்டம்னு சொல்லுவாங்க, அங்கதான் அந்த குலசாமி இருக்கும். அந்த தோட்டத்துக்குள்ள யாருமே போனதில்லை. அங்கதான் இந்த காந்தாரா மக்கள் இருப்பாங்க. காந்தாரான்றது அந்த இடத்துடைய பேரு. அந்த மக்கள் அங்க வசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அங்க வர்ற ராஜாக்களா இருக்கட்டும், அவங்க வாரிசு எத்தனை பேர் இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. யாருமே திரும்பி உயிரோட போக முடியாது. காரணம் என்னன்னா, அங்க வர்றவங்க எல்லாருமே அந்த தோட்டத்துல இருக்க அந்த சக்திகளை நான் அடையணும்னு சொல்லி வருவாங்க. ஸோ அதை அடைய விடாது, இந்த சாமி வந்து அடைய விடாது. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, இந்த சாமியை வந்து வேற ஒரு ஆட்கள் அங்க இருக்கிறவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து சாமியை கும்பிடுவாங்க காந்தாராவை. ஆனா அங்க ஒரு சில குரூப் என்ன பண்ணுன்னா, அந்த சக்தியை நம்மளை அடையணும்னு சொல்லி விரும்புவாங்க. ஸோ அதுக்கு ஏறுமாறா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாமியை வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சாமியெல்லாம் கட்டி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் செஞ்சு கட்டி போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சாமியை வந்து எடுத்துட்டு போய் ராஜா வச்சுக்கிறார். இவங்களெல்லாம் சூழ்ச்சி பண்ணி ராஜா கொண்டு போய் வச்சு அங்க பூஜை பண்ணி, இது என்னுடைய சொந்தம் ஆயிடுச்சு, இது என்னுடைய இடத்துக்கு வந்துருச்சு, இந்த உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வர பூந்தோட்டத்துக்கு இவங்கெல்லாம் மறுபடியும் போயிடுவாங்க. போய் அங்க அவங்களுடைய மக்களை வந்து ரொம்பவே அடிக்கிறது, துன்புறுத்துறது எல்லாம் செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த குலசாமிய ஒரு அவங்களுடைய மொழியில பாட்டு பாடி, இன்னொரு சிலனா அவங்க மொழினா அந்த கர்நாடகாவிலேயே, அவன் கன்னடா இருக்குல்ல, அவங்க மொழியிலேயே அந்த பாட்டெல்லாம் வரும். நமக்கு வந்து சப்டைட்டில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி சாமியை மறுபடியும் வர வச்சு ரிஷப் செட்டிக்குள்ளேயே திரும்ப அவருக்குள்ளேயே சாமி வந்துடும். வந்து திரும்ப அந்த குலசாமியை அவர் இடத்துக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஒரு வேலை செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. இன்னொரு கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஹீரோனி இருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட போனதான் இவர் போவாரு. போகும்போது ஹீரோனி கேட்பாங்க, நான் வந்து பொண்ணு, சாமியை மேல கை வைக்காதுன்னு சொல்லுவாங்க. உடனே ரிசப்ஷன் டிரான்ஸ்லேஷன் வேற மாதிரி இருக்கும். நீ பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரா, காளியோட அவதாரம் அவருக்குள்ள கூப்பிடுவாரு. காளியோட அவதாரத்தை கூப்பிடுவாரு. கூப்பிட்டதுமே காளியோட அவதாரம் அவருக்குள்ள இறங்கிடும். இறங்கினதுமே சாரி எல்லாம் கட்டிக்கிடுவாரு, அந்த கண்மையெல்லாம் வச்சுக்கிடுவாரு, பொட்டெல்லாம் வச்சுக்குவாரு. வச்சுட்டு அந்த அந்த ஒரு திரும்ப வந்து பொண்ணா மாறிட்டல, நீ என்ன பண்ண முடியும், திரும்ப போய் கொண்டுருவாரு. அதாவது சாமின்றது சொன்ன வாக்க காப்பாத்துற மாதிரி பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. இல்ல முழு கதையை ரிவீல் பண்ணல. நிறைய பேர் எவ்வளவு சினிமாக்கள் நம்ம பார்த்துட்டு இருப்போம், ஒரு சில சினிமாக்கள் நம்ம மைண்ட்ல வந்து ரொம்பவே நிற்கும். அந்த மாதிரி இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனல். எல்லாரும் பார்க்கலாம் இல்ல, இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளா வச்சுக்கலாம். என்ன சொல்றது, எல்லாரும் பார்க்கணுன்றது காமனான சினிமா, எல்லாரும் பார்க்கறோம். ஆனா இந்த மாதிரி சினிமாக்கள் வந்து ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. காந்தாரா நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, முன்னாடி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த பிரம்மாண்டம் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி பார்த்தா இன்டர்வல் வரைக்கும் பெரிய விசேஷம் ஒன்றும் நடக்காது, சாதாரணமா தான் போயிட்டு கதை. ஃபுல்லா கதை ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியா, அதுக்குள்ள நடக்குது. இந்த புடக்கட்டு மக்கள் இருப்பாங்கல்ல, ட்ரைபல்ஸ். ஸோ அவங்க கதை, அவங்க நில காப்பாத்துக்கு எப்படி ஃபைட் பண்றாரு, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வருது. இன்டர்வல் மேல படம் சூப்பரா, ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா, திடீர்னு சேஞ்ச் ஆயிடும். நடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு 4-5 வயசான கேரக்டர் எல்லாம் வருது, அவங்க நேம் எல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ இன்னொருத்தர் வருவார், அவர் பேர் தெரியல, அவரை பார்க்கறதுக்கு ஒரு குதிரை மாதிரி இருப்பாங்க, அவர் தான் வில்லன். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ரிஷப் செட்டி ஃபைனல் கிளைமேக்ஸ்ல எல்லாம் நடிப்புக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நடிச்சு கலாட்ட பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா போட்டோகிராஃபி, ரொம்ப நல்ல உழைப்பு போயிருக்கு படத்துக்குள்ள, எக்கச்சக்கமா உழைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க படத்துல, நிறைய சீன்ல 1000 ஆர்டிஸ்ட் நைட்ல வர்றாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு, போட்டோகிராஃபி கூட எக்ஸ்ட்ராடினரி. இல்ல தமிழ் டைரக்டர்ஸ் ப்ராப்ளம் இல்லைன்றான். யாரான ஒருத்தர் ஒரு சின்ன படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 2வது படம் விஜய் கால்ஷீட்டுக்கு போறான்,
மூணாவது படம் அஜித் கால் ஷீட்டுக்கு போறான், நாலாவது கால் ஷீட்டு ரஜினிகாந்த் கிட்ட போறாங்க. ஸோ இவர் பெரிய பட்ஜெட் படம் பண்ணி பெரிய சம்பளம் வாங்கணும் அப்படி பிளான் பண்றாங்க தவிர நல்ல படம் பண்ணணும் வந்து யாரும் பிளான் பண்ணல. பெரிய சம்பளத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணும்போது பெரிய சூப்பர் ஸ்டார் போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி கேட்கணும், அவங்க சொன்ன ஆர்டிஸ்ட போடணும், அவங்க சொன்ன ஓடிட்டு இருக்காங்க. ஆ? பணத்துக்காக ஓடிட்டு பணத்துக்காக தான் எடுத்துட்டு இருக்காரு. வந்த எந்த 500 crore பட்ஜெட்டும் எதுவும் சரியா ஓடல, நல்லாவும் எடுக்கவும் தெரியல, லாஜிக் இல்ல. பெரிய பெரிய ஹிந்தி ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிருக்காரு. அமீர் கான் கூப்பிட்டு வந்து, அமீர் கான் ஒன்னும் நான் கதையை கேட்கலன்றாரு. ரஜினி படம் நான் கதை கேட்கலன்ட்டு நீ எனக்கு மட்டமான ரோல் கொடுன்னு நான் சொல்ல. அவரை கூட்டு வந்து ஒரு பீடி அடிக்க வச்சுட்டு அப்படியே அனுப்பிட்டு. ஸோ அதெல்லாம் அவமானம். அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்க்கு நாங்க பண்ற அவமானம். இப்போ உபேந்திரான் வர்றாரு, கன்னடால மிக மிக சிறந்த டைரக்டர். ஓமன் ஒரு படம் பண்ணிருக்காரு. ஒரு படம் பண்ணிருந்தாங்க, அது 200 times ரீ ரிலீஸ். 100 days போய் 200 times ரீ ரிலீஸ். அவ்வளவு சூப்பர் ஆக்டர். அவரை கூட சும்மா ஒரு ஜிம் பாய் மாதிரி, பாடி கார்டு மாதிரி, அதெல்லாம் அப்படி ஒரு ஆர்டிஸ்டுக்கு அது ஒரு அவமானம் பண்ண மாதிரி. இல்ல ஒண்ணு படம் பார்த்து 2 வருஷம் ஆச்சு, எல்லாம் நம்ம சீன்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு படம் செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் வருது, பார்ட் லேட்டா வருது. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன கவனத்துக்கு வந்துருக்கு. நல்ல படம், என்ஜாய் பண்ணேன். இன்டர்வல் டு எண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா கேரக்டரும் நல்லா இருக்கு. பர்டிகுலர் ஆர்ட் டைரக்ஷன் எல்லாம் சூப்பர். ஆர்ட் டைரக்ஷன், ஃபைட்ஸ், சாங்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கு. இன்டர்வல் டு எண்ட் வரைக்கும் அழகா சார் வேற லெவலான படம் சார் இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லா காமெடியாவும் இருக்குது, செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தா பிச்சு உதறிருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. தயவு செஞ்சு இந்த தமிழ் டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இது கொஞ்சம் பார்த்து கத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 சாப்டர் இல்ல 10 சாப்டர் எடுத்தாலும் உட்காந்து நல்லா பார்க்கலாம் தாராளமா. ரொம்ப நல்லா இருக்கு, நல்லாவே புரியுது, ஈஸியா புரியுது எல்லாமே. அதாவது செகண்ட் கிளைமேக்ஸ் பார்த்தோன்னா யாருமே வந்து அதை என்ன சொல்றது நினைச்சு கூட பாத்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் வரும் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரியான கிளைமேக்ஸ் இதுல வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப 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 நல்லாவே இருக்கு, சூப்பராவும் இருக்கு. 100% அதுக்கு மேலே எடுக்கும் எனக்கு தெரிஞ்சு. 2000 கோடி எடுக்கிறதுக்கு இதுல வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. 100% படத்துல வந்து சென்டிமெண்ட்ஸ் அதிகமா இருக்கு. அந்த ரிலேஷன் பத்தி கொஞ்சம் சொல்ல வராங்க. ஸ்டோரி எந்த மாதிரி? ஸ்டோரி ஒரு ஃபேமிலி சைடு அந்த மாதிரி ஃபீல் குட் மூவி, சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எப்படி ஃபேமிலியோட நல்லா எப்படி இருக்குது, ஒரு சென்டிமெண்டல் ஒரு கனெக்ஷனோட ஒரு மூவி. நல்லா இருக்கு மூவி, பாக்கலாம். சூப்பரா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.